ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டுத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக அதோடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளே காமிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டுமே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதில் இன்புட் 0, 12 போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அது ஒன்றும் இல்லை, ஒன்று 0, இன்னொன்று 12. ரைட்டா? ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது பதிலாக 0, 12 சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா 12 வால்ட் 0, 12. சரியா? இது வெளியே ரெட் கலர் போது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் அவுட்புட். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இது அவுட்புட். ரைட்டா? போலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துப்போம். இந்த சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள். இப்போ இது இன்புட் வந்து 230 வோல்ட் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து 12 வோல்ட் கிடைக்கும். அதாவது இந்த 230 வோல்ட் குறைஞ்சு 12 வோல்ட்டாக கிடைக்கும். ரைட்டா? சார் இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இது ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க சார். ப்ராக்டிக்கலாக ஆக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்மர் இது நீங்கள் இந்த நம்ம மொபைல்லாம் சார்ஜ் போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ், அது கூட கிட்டத்தட்ட இது மாதிரி தான் ஒர்க் ஆகும். சரியா? ஆனால் அது வந்து ஏசியை டிசியாக மாற்றும், இது ஏசியாகவே மாற்றும். சரிங்களா? ரெக்டிஃபயர். ரைட்டா? இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நான் ஒரு ப்ளக் கூட கனெக்ட் பண்ணி நம்ம இபியில் கனெக்ட் பண்ணுறேன். இது இபி பவர் சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் எவ்வளோ கிடைக்கும்? 210லேருந்து 230 வோல்ட் வரைக்கும் கிடைக்கும். சரியா? இப்போ இதோட அவுட்புட் வந்து நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணுவோம். மல்டிமீட்டர்லாம் செக் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? 750 வோல்டேஜ் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ காமிக்குது? 14 காமிச்சா ரைட்டுங்களா? அப்போ 14 வோல்ட் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக 12 வோல்ட்டு தான் கிடைக்கணும். பட் டிரான்ஸ்ஃபார்மர் என்னவாக இருக்குது? ப்ராப்ளமாக இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்னது? இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ரைட்டா? 230 வோல்ட்டை வெறும் 12 வோல்ட்டாக குறைச்சி. ரைட்டா? அடுத்து நம்ம ஸ்டெப் அப் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்கலாம். இது பாருங்கள் 12, 0, 12 ஸ்டூடெண்ட்ஸ். இது 12, 0 கொடுக்கலாம், இல்லை இந்த சைடு 12, 0 கொடுக்கலாம். சரிங்களா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதை நம்ம இதிலே யூஸ் பண்ணுவோம். இப்போ 0வை கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? 0வை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போது ஏன்னா 230 வோல்ட் வரப்போகுது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? 12 வோல்ட்டுன்றப்போ நம்ம கையால் தொட்டோம், 230 வோல்ட்டை தொட முடியாது இல்லையா? அதனால் 0வில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ரைட்? பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணிச்சா? இப்போது நம்ம இந்த 12 வோல்ட்டோட கனெக்ட் பண்ணலாம். சரியா? அதாவது சர்க்யூட்டுக்கு கரண்ட் கொடுக்குறேன். ரைட்டா? கொடுத்தா எவ்வளோ கிடைக்குது பாருங்கள்? 235 கிடைக்குதா? புரிதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பாருங்கள், இங்கே 230 வோல்ட் கிடச்சிச்சு. இதை ஸ்டெப் டவுன் பண்ணி இங்கே 14 வோல்ட் கிடச்சி. ஆக்சுவலாக 12 வோல்ட் தான் கிடைக்கணும், பட் 14 வோல்ட் கிடச்சி. இந்த 14 வோல்ட்டை நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்கும்போது 14 வோல்டேஜ், அதாவது 12 வோல்டேஜ் தான் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். திருப்பி கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அது வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? கிட்டத்தட்ட 235 வரைக்கும் கிடச்சிச்சு. எவ்வளோ கிடச்சிச்சு? 235 வரைக்கும் கிடச்சி. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் ஸ்டெப் டவுன், இதுதான் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சரியா?